வெல்கம் ஸ்டூடெண்ட். இந்த வீடியோவில் சங்ககால வள்ளல்கள் 4ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்தில் சூழ்நிலையியல் சமூகவியலில் இந்த பாடம் இருக்குது. இந்த பாடத்தில் 7 வள்ளல்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இவங்க சங்ககால வள்ளல்கள், அதாவது அந்த காலத்தில் சங்க காலத்தில் இருந்த வள்ளல்கள். இந்த பாடத்தில் நம்ம என்னென்ன பார்க்கணும், உங்களுடைய கற்றல் நோக்கம் என்ன அப்படின்னா, சங்ககால வள்ளல்களின் பெயர்கள். இவங்க வேறெல்லாம் என்னென்ன பேர், அவங்க ஆட்சி செய்த பகுதி, அவங்களுடைய குணம், அவங்களுடைய பகுதிகள் என்னென்ன, எந்தெந்த இடத்த ஆட்சி பண்ணாங்க, எந்த ஊர் அப்படிங்கிறத வச்சு காட்டுறது தான் இந்த பாடம். பார்க்கலாமா? பல்வேறு இலக்கியம் இந்த செவ்வியல் பாடல்களை கொண்டுள்ள சங்க இலக்கியங்களை சங்ககாலம் பற்றி அறிவதற்கான முக்கிய ஆதாரம். இந்த சங்ககாலம் பற்றி தெரியணும்னா அந்த செவ்வியல் பாடல்கள் இதிலேருந்து தான் நம்ம இந்த கதையெல்லாம் பார்க்கலாம். இதில் என்ன அப்படின்னா, பேகன், பாரி, நெடுமுடிக்காரி, ஆய், அதியமான், நள்ளி மற்றும் பல்வில் ஓரி ஆகியோரே இந்த கடையல் வள்ளல்கள். அவர்கள் சங்க காலத்தில் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு மலைப்பகுதிகளில் ஆட்சி செய்தனர். அவர்கள் ஆற்றல் மிக்கவர்களாகவும் அன்பானவர்களாகவும் இயற்கையின் மீதும் மக்கள் மீதும் பற்று கொண்டவர்களாகவும் இருந்தனர். பார்க்கலாமா? இதில் 3 வள்ளல் பேரை உங்களுக்கு ஞாபகப்படுத்த முடியுமா? இப்போ 7 வள்ளல் பார்த்தா இதில் 3 நம்ம எழுதலாமா? கடையல் வள்ளல்கள் எந்த காலகட்டத்தில் மலைப்பகுதியில் ஆட்சி செய்தனர்? விடை எழுதலாமா? அடுத்து பார்க்கலாமா? விடை பார்த்தாச்சா? அடுத்து நம்ம பார்க்க போகிற முதல் வள்ளல் யார் அப்படின்னா பேகன். இதான் பேகன். இந்த வள்ளல் என்ன பண்ணார்னா, மயிலுக்கு வந்து போர்வை, அதாவது குளிர் காலத்தில் மயில் வந்து குளிரில் நடுங்கிட்டு இருந்தனால இவர் போர்வை கொடுத்தாருன்னு பார்க்கும். என்ன அப்படின்னா, இவர் வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் பழனிமலையை ஆட்சி செய்தாராம். திண்டுக்கல் மாவட்டத்தில் பழனிமலை, இது ஒரு சிறிய மலையாம். ஆனால் இந்த குளிர் வந்து இருக்குமா, இங்கே வந்து அதிகமாக குளிர் இருந்தனால அவர் போகிற வழியில் அந்த மயில் நடுங்குவதை கண்டு குளிர் காரணமாக தான் நடுங்கிட்டுருக்கு அப்படிங்கிறதுனால அவர் போர்வை நெஞ்சது போர்த்தி இருக்கிறாரு. இப்போ இதுக்கு விடையளிக்க முயற்சி பண்ணலாமா? பேகன் ஆட்சி செய்த மலைப்பகுதி எது? பேகன் தமது நடைபயணத்தின் போது எதை கண்டார்? நடுங்கி கொண்டிருந்த மயிலை கண்டு பேகன் என்ன செய்தார்? இந்த விடையை நீங்கள் யோசிக்க. அடுத்து நம்ம விடையை காட்டலாமா? விடையை பார்க்கலாமா? பேகன் ஆட்சி செய்த மலைப்பகுதி எது? அடுத்தது பாரி. இவர் வந்து 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதான். இவரும் கருணை உள்ளமுடைய பாரி வள்ளல். பரம்பு நாட்டை ஆட்சி செய்தார். இவர் எந்த நாடு? பரம்பு நாடு. பரம்பு மலையில் இம்மலைத்தொடர் சிவகங்கை மாவட்டத்தில் தொடங்கி கேரளாவில் உள்ள பாலக்காடு வரை நீண்டுள்ளது. மூவேந்தர்களாக சேர, சோழ மற்றும் பரம்பு நாட்டை அவர்கள் முடியரசின் ஒரு பகுதியாக்க விரும்பினர். பாரி மற்றும் அவரது படைகளுக்கு எதிராக தனித்தனியாக போரிட்டு அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை. எனவே பரம்பு நாட்டை மூவரும் ஒன்று சேர்ந்து தாக்கினர். மலைகளுக்குள் அமைந்த அடர்ந்த காடுகளில் இருந்த பாரியின் படைகளை அவர்களால் தோற்கடிக்க முடியவில்லை. அதனால் பரம்பு நாட்டில் மலையடி வாரங்களிலிருந்து தண்ணீர் மற்றும் உணவுப் பொருட்களை மலையின் மேற்பகுதிக்கு செல்ல விடாமல் தடுத்தனர். உணவு மற்றும் நீருக்காக மலையை விட்டு வெளியில் வரும்போது பாரி சரணடைவார் என மூவேந்தர்கள் நினைத்தனர். ஆனால் பாரி என்ன செய்ய சரணடையவில்லை. சில மாதங்கள் சென்றன. பலாப்பழம், உண்ணக்கூடிய மூங்கில் மற்றும் கொட்டைகளை அடுத்த காடுகள் அதிக அளவில் மக்களுக்கு வழங்கின. அந்த மலையில் இருந்த ஏராளமான நீரோடைகள் சுத்தமான நீரை அவர்களுக்கு வழங்கின. அதனால் பரம்பு மலையில் உள்ள காடுகள் மிகவும் வளமிக்கதாக இருப்பதை மூவேந்தர்களும் பின்னர் தான் உணர்ந்தனர். பாரியும் அவனுடைய மக்களும் இயற்கையை பாதுகாத்தது போலவே அந்த காடுகளும் அவர்களை பாதுகாத்தன. அவரின் பெருந்தன்மையை கூறக்கூடிய ஒரு பிரபலமான கதை கூட உள்ளது. ஒரு நாள் பாரி தம் தேரில் செல்லும் வழியில் முல்லைக்கொடி ஒன்றை கண்டால் அந்த கொடி பற்றி படருக்கேற்ப ஒரு மரம் அங்கு இல்லை என்பதை அவர் உணர்ந்தால் அக்கொடி படர ஆதரவாக தம்முடைய தேரினை வழங்கினார். இப்போ இந்த கேள்விக்கு விடையளிக்கலாமா? பாரி ஆட்சி செய்த பகுதி எது? மலையடி வாரங்களிலிருந்து பரம்பு நாட்டுக்கு சில இடம் நிறுத்தப்பட்டவை எவை? முல்லைக்கொடிக்கு ஆதரவாக பாரி எதை கொடுத்தார்? விடை எழுதலாமா? அடுத்த விடையை பார்க்கலாமா? விடையை பார்க்கலாமா? நீங்கள் இதுக்கு விட சரியான்னு பார்க்கலாமா? அடுத்து அதியமான். அதியமான் வந்து என்ன பண்ணார்னா, வவ்வைக்கு நெல்லிக்கனி கொடுத்தார். அதியமான் என்று அழைக்கப்பட்ட மற்றொரு வள்ளல் இருந்தார். தருமபுரி மாவட்டத்தில் உள்ள தகடூர் என்ற மலைப்பாங்கான பகுதியை அவர் ஆட்சி செய்தார். ஒரு நாள் அவருக்கு அரிய வகை நெல்லிக்கனி ஒன்று வழங்கப்பட்டது. அந்த அரிய வகை பழத்தை சாப்பிட்டவர் எவரும் சாகாவரம் பெறுவர் என்று அவரிடம் கூறப்பட்டது. அதாவது இவருக்கு கொடுத்தாங்க, நீங்கள் இந்த நெல்லிக்கனியை சாப்பிட்டா நீங்கள் சாகவே மாட்டீங்கன்னு.
ஆனால் இவர் சாப்பிடாமல் என்ன பண்ணார், ஔவையாருக்கு கொடுத்தாரு. அந்த அளவு இவருடைய வள்ளல், கொடை வள்ளல் நம்ம காணலாம். அவர் என்ன செய்தார் அப்படின்னா, ஔவையார் அதிர்ச்சி அடைந்து நெல்லிக்கனி எனக்கே தரீங்க அப்படின்னு அவர் கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார், நீங்கள் தான் வாழ்க்கை எவ்வாறு சிறப்பாக வாழ என்று கற்றுக் கொடுப்பீங்க, அதனால் உங்களுக்கு தான் இதை தரணும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணார், இந்த நெல்லிக்கனியை கொடுத்தார். அப்போ எவ்வளோ பெரிய நல்ல கொடை வள்ளல் அவருக்கு இருந்ததுன்னு பார்த்தீங்களா. இப்போ இந்த வினாக்களுக்கு விடையளிக்கலாமா. அதியமானுக்கு பரிசாக என்ன கிடைத்தது, ஔவையார் என்பவர் யார், ஔவையாருக்கு அதிகமாக நெல்லிக்கனி கொடுக்க காரணம் என்ன. விடை நீங்கள் எழுதலாமா, விடை எழுதலாமா. அடுத்து இன்னும் 3 கேள்விகள் உங்களுக்கு. வள்ளல்கள் கொடுத்த பொருட்களை பட்டியலிடுங்க. பாரி என்ன கொடுத்தாரு, பேகன் என்ன கொடுத்தாரு, அதியமான். உங்களுக்கு தெரியும் பாரி வந்து என்னது, தேர், பேகன் வந்து போர்வை, அதியமான் வந்து நெல்லிக்கனி. எழுதலாமா, விடை எழுதலாமா. அடுத்தது வல்வில் ஓரி. இதுதான் வல்வில் ஓரி. இவர் வந்து எங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் மலையின் பகுதியை ஆட்சி பண்ணார். இவர் வந்து யார் அப்படின்னா வலிமையான வில்லை உடையவர், ஆனால் தான் வல்வில் ஓரி, வில்லாற்றல் பெற்றவர், சிறந்த வில்லாளன். இவர் மக்களுக்காக என்ன செய்தார் அப்படின்னா, இவர் என்ன பண்ணார் அப்படின்னா கவிஞர்கள், இசைக்கலைஞர்கள், நடனக் கலைஞர்கள் மற்றும் இதர கைவினை கலைஞர்களுக்கு வெகுமதி அளித்தார். யார் யாருக்கு என்னென்ன தெரியுமோ அவங்களுக்கு நல்ல ஒரு கலைகள் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் இவர் என்ன செய்வார், பரிசு கொடுப்பார். மதுரையில் தெற்கே பொதிகை மலையில் உள்ள மலைப்பாங்கான பகுதியை ஆட்சி செய்தார். இப்போ இதை பொருத்தணும். பாரி வந்து என்ன பண்ணார், பேகன் என்ன பண்ணார், அதியமான் என்ன பண்ணார், வெல்வில் ஓரி. பொருத்தலாமா. பாரி வந்து இயற்கையிடம் அன்பு காட்டினது, அதாவது முல்லை கொடிக்கு தேர் கொடுத்ததுனால இயற்கை. பேகன் வந்து விலங்கு, மயிலுக்கு போர்வை கொடுத்ததுனால. அதியமான் வந்து மக்களை மதித்தார், ஏதாவது அந்த ஔவையாருக்கு அந்த இதை கொடுத்ததுனால. ஓரி வந்து கைவினை கலைஞர்களை பெருமைப்படுத்தினார். கேள்வி அளிக்கலாமா. வல்வில் ஓரி எந்த மலைப்பாங்கான பகுதியை ஆட்சி செய்தார், வல்வில் என்பதன் பொருள் என்ன. இதில் கடையில் விழல்களையும் அவர்கள் ஆட்சி செய்த பகுதியும் கேட்டிருக்கு. நம்ம இது வரைக்கும் படிச்சிருக்கோம். எழுதலாமா. அடுத்து மதுரையின் தெற்கே அமைந்துள்ள பொதிகை மலையில் ஒரு மலைப்பாங்கான பகுதியை ஆய் என்ற மன்னர் ஆட்சி பண்ணார். அடுத்தது திருக்கோவிலூர் உள்ள தொண்டை மண்டல பகுதியை நெடுமுடிக்காரி என்பவர் ஆட்சி பண்ணார். சோழ அரசின் ஆட்சிக்கு உட்பட்ட தோட்டிமலை பகுதியை நல்லி என்ற குடும்பம். ஆக மொத்தம் இத்தனை பேர் 7 பேர். கடையில் விழல் அனைவரும் அவருடைய பண்பின் அடிப்படையில் பல ஆண்டுகளுக்கு பிறகு நம்மளால் இன்னும் என்ன செய்கிறாங்க, நினைவு கூறுதோம். அவங்க நல்லவங்களாக இருக்க போய் நம்ம இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்கோம். கெட்டவங்க தான் நினச்சி மாட்டோம், இப்போ படிக்க மாட்டோம், அவங்கள அப்படியே மறந்துருக்கோம். இந்த விடை எடுக்கலாமா. இது எல்லாம் அந்த வள்ளல்கள் பேர், அவங்க ஆட்சி செய்த பகுதிகள். அடுத்தது சங்க காலம். இது சொற்கழிஞ்சு உங்களுக்கு இது என்னென்ன அதுக்குடைய விவரத்தை கொடுத்துருக்காங்க. வள்ளல்னா என்னது, செங்குத்தன மலை, சாகவரம்னா என்னது, கவிஞர், கைவினை என்னது. இப்போ வந்து பலர் வாழ்ந்தாலும் 7 வள்ளல்கள் புகழ் பெற்றிருந்தாங்க. அவங்க 7 பேரையும் நம்ம பார்த்தாச்சு. அவங்களுடைய கருணை உள்ளங்களை பார்த்தாச்சு, அவங்களுடைய வள்ளல் திறமையை பார்த்தாச்சு. மதிப்பீடு. சரியான விடையை தேர்வு செய்து எழுது பார்க்கலாமா. மூவேந்தர்கள் ஒருவர் வந்து சேரன். சங்க காலத்தில் கடையல் வள்ளல்கள் மலைப்பகுதியில் ஆட்சி பண்ணார். டேஸ் மாவட்டத்தில் பரமநாடு அமைந்துள்ளது சிவகங்கை. பேகன் டேஸ் மலையில் ஒரு மலைப்பாங்கான ஆட்சி பண்ணார், பழனி மலை. அதியமான் ஒரு டேஸை ஔவையார் கொடுத்தார், நெல்லிக்கனி. பொறுத்துக. ஆய் வந்து பொதிகை மலை, அதியமான் வந்து தருமபுரி மாவட்டம். வல்வில் ஓரி கொல்லிமலை, பாரி சிவகங்கை மாவட்டம். சரியாக தவறு சொல்லுங்க. வாரி இயற்கை பாதுகாக்கவில்லை, தவறு. சங்க காலத்தில் 7 புகழ்பெற்ற வள்ளல்கள் இருந்தனர், சரி. நாம் மக்களுக்கும் விலங்குகளுக்கும் மதிப்பளிக்க வேண்டும், சரி. நெடுமுடிக்காரி தோட்டிமலை பகுதி ஆட்சி தான். அடுத்த வினாக்களுக்கு பதில் பார்க்கலாமா. இது வந்து முதல் கேள்விக்கு பதில், இது 2வது கேள்விக்கு பதில், இது 3ஆம் கேள்விக்கு பதில், இது 4ஆம் கேள்வி. ஓகே ஸ்டூடெண்ட், இந்த வீடியோ இதோட முடியுது. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா.